சரிங்களா? இன்று ஒரே நாளில் 9 கூட்டணி கட்சிகளோடு இன்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இன்று காலையில் 12 மணி அளவில் மனிதநேய ஜனநாயக கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து SDPI கட்சியுடனும் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இதில் கடந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு இந்த முறை தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று அதற்கான உடன்பாடு கையெழுத்தாகும் என தெரிகிறது. நெல்லை முபாரக் தலைமையிலான SDPI கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த SDPI கட்சி இந்த முறை முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைகிறது. இதே போல 2021 வரை அதிமுக கூட்டணியில் இருந்த முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் கொங்குநாடு இளைஞர் பேரவை மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய 3 கட்சிகளும் இந்த முறை திமுகவில் இணைகின்றன. அவர்களோடு இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் கருணாஸ் கட்சியான முக்குளத்தோர் புலிப்படைக்கு ஒரு இடம், தனியரசு தலைமையிலான தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கு ஒரு இடம், இதே போல தமிமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம், SDPI கட்சிக்கு ஒரு இடம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரபூர்வமாக உடன்பாடுகள் கையெழுத்தான பிறகு எந்த தொகுதி என்பது குறித்து முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரே நாளில் 9 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை திமுக தொகுதி பங்கீடு குழு நடத்த உள்ள சூழ்நிலையில் முதல் கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது வரை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு அண்ணா அறிவாலயத்துக்குள் வராத நிலையில் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு விறுவிறுப்படைந்துள்ளதை தான் இப்பொழுது இந்த வரைகலையில் பார்க்கலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, காதர் முகிதீன் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 இடங்களிலும், மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களிலும், தமிமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு இடத்திலும், நெல்லை முபாரக் தலைமையிலான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சிக்கு ஒரு இடமும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தலைமையிலான கட்சிக்கு ஒரு இடமும், இதே போல தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு தலைமையிலான கொங்கு இளைஞர் பேரவை கட்சிக்கு ஒரு இடமும், கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு ஒரு இடமும் ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன் மூலமாக இன்று இந்த 9 இடங்களில் அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்போது உடன்பாடு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நேற்று முன்தினம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இன்று இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் காங்கிரஸ் கட்சியிற்கு காலையில் நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான மற்றும் செல்வப்பிரதகை உள்ளிட்டோர் அடங்கிய அந்த ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை வரவில்லை. இதனால் மற்ற கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் அங்கு தாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள், மற்ற கட்சிகளான மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் SDPI உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இதே போல மனிதநேய மக்கள் கட்சியோடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று மாலையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியரசு, கருணாஸ் மற்றும் உள்ளிட்டோருடன் இன்று மாலையில் பேச்சுவார்த்தை, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆகியோருடன் இன்று மாலை அவர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு ஒடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் திமுக தொகுதி பங்கீட்டில் இன்று ஒரே நாளில் 9 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை இறுதி செய்யவும், தொகுதிகளின் எண்ணிக்கையை இறுதி செய்யவும் திமுக தலைமை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இன்று காலையில் இருந்தே அண்ணா அறிவாலயத்தில் அங்கு விறுவிறுப்பான அரசியல் சூழ்நிலை, அங்கு கூட்டணி கட்சி தலைவர்களின் வருகை மற்றும் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை, தொண்டர்களின் வருகை ஆகியவற்றால் அண்ணா அறிவாலயம் இன்று காலையிலேயே கூட்டணி கட்சி நிர்வாகிகளால் நிரம்பி வழிகிறது. இது காங்கிரஸ் கட்சியும் இங்கு திமுகவுடன் கூட்டணியை இன்று தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தேர்தல் பரபரப்பு இப்போது அண்ணா அறிவாலயத்தில் அதிகரித்திருக்கிறது.